ஓகே. காலையில் எழுந்துச்சி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி வடுவு. ஸோ இந்த ஏரியாவை இங்கே பக்கத்துலலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வீடு இங்கேயே விட்டுட்டு சராவும் குருஜியும் வரலையாம். ஸோ நான் நம்ம ஹேண்ட்ஸம் பாய் அப்புறம் கணேஷ் மட்டும் போகிறோம். சீலாப்னா கெஷினோ போவோம்னு நினைக்கிறேன். நான் எங்கள் பக்கத்தில் ஒரு கெஷினோ இருக்குது. சீலாப்னா அங்கே போவோம். ஸோ போயிட்டு கெஷினோவில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வீடுலாம், இதெல்லாம் வீடு, எல்லாம் ஒரே வீடு, இதெல்லாம் ஒரே வீடு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டோம். ராத்திரி சமைக்கிறதுக்கு சமையல் ஜாமான் வாங்கிறதுக்கு இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட், இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, எல்லாம் கட்ட வைக்கிறாங்க பாருங்கள் வெளியே. நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதா இருந்தால் தான் வைப்போம். இங்கே வந்து சூடு நடிக்கும், நெருப்பு பற்ற வைக்கணும்ல, அதுக்கு எவ்வளோ கறி கட்ட பாருங்கள். இங்கே வந்து அது ஒரு கல்ச்சர். ஓகே, சூப்பர் மார்க்கெட் நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் உள்ள ஐட்டம் அங்கே இருக்காது, அதான் ஒன்று. பட் இங்கே உள்ள பட்டர் சூப்பர்லாம், சரியான ருசி பட்டர். பேர் என்ன? பசாரில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சமையல் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் ப்ரோ. மீன் வந்து இது வந்து வரி குதிரை அரிச்சு மீன் வந்து சரா அங்கே போயிட்டு கடலில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆமாம், வலைலாம் பாய்க்கல, சட்டையை கட்டி அப்படியே வலை மாதிரி போட்டு சாண்ட்விச்சு. சாஸ் ஒண்டி தான் கணேஷ் செஞ்சாங்க. மற்றதெல்லாம் நம்ம குருஜி சமைச்சது இன்னைக்கு. குருஜி, சமையலை பற்றி சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் சாப்பிடுங்க. காட்டில் தான் போய் சொல்கிறீங்க? இல்லை, இதுதானே போய் சொல்ல சொன்னீங்க. சொல்ல சொன்னதே நீங்கள். காட்டு விளையாடும் போது தான் சிரிக்காமே. குட் ஃபுட். ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நான் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கன் ரெட் ஸ்னேப்பர் மசாலா போய் வாங்கிட்டு வந்துட்டு கணேஷ் டக்குன்னு சமைச்சு வச்சுட்டாங்க. லஞ்சை முடிச்சிடும் இன்னைக்கு நினைக்கிறேன், வெளியாக மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சில் டே, சில். நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடு போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த வீடு தேடணும், நல்ல வீடாக தேடிட்டு அந்த வீட்டுக்கு போவோம். இங்கே பாருங்கள், கடல் இந்த சைட்டு வண்டி எப்படி அலையாக இருக்குது. அது வந்து அங்கே வந்து ஓப்பன் சி கன்சிடர். இந்த இது இருக்குல்ல, இது வந்து 2 ஐலண்டு. இங்கே ஒரு இது ஒன்று, அது ஒன்று, 2 நிலம். ஸோ நடுவில் வண்டி தண்ணி போடுது. ஸோ அந்த நீலம் கலரில் இருக்குல்ல, அது வந்து பெரிய கடல்லேருந்து தண்ணி போடுறது. இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதனால தான் தண்ணி குறைஞ்சிச்சின்னா அப்படி வடுவாயிருது. ஸோ அந்த இடத்துல வண்டி ஆளை பாருங்கள் எப்படி அடிக்குது, இருக்குதா? ஸோ நம்ம மலைக்கு அந்த சைட்டு இருந்தோம்னா கடலில் குளிச்சிருக்க முடியாது. அலை போட்டு எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்குங்க. பாருங்க, தூரத்துலலாம் ஆள் இருக்காங்க. இங்கே உட்காந்துருச்சிங்க சாப்பிட்றதுக்கு. வணக்கம். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. காலையிலே பசியாரிட்டு இன்றைக்கி வந்துட்டு சாவியாட்டா இருக்கு. இன்றைக்கி வந்து எல்லாம் கேப் டவுனுக்கு போகிறோம். ரெடியா? அப்புறங்க எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேப் டவுனுக்கு போயிட்டு அங்கே 3 நாள் கேப் டவுனில் திருப்பி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதோட ஜேர்னி பிகின்ஸ். ஓகே, அதையா வரேன். செம்ம மீன் பாருங்க, அடிக்குது. சீல் இருக்குது கீழே நினைக்கிறேன். பெரிய பெரிய மீன் தான் வச்சுருக்குமா? அதெல்லாம் மீன் தானே? அதெல்லாம் மீன் தான்.
கூட்டம் கூட்டமாக போகுது. ஜோக்கா போட்டு எடுத்து உள்ளுக்கு விடுறாரு பாருங்க. வந்து பார்க்குறாரு. நம்மளாம் ஒன்று பார்த்துருப்போம். அடிக்குது 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 அடிக்குது. நம்மளாம் அந்த பார்த்துருப்போமா? ஆமாம். இந்த நேரத்துக்கு எப்படியாச்சும் காசை பண்ணுறேன் மாத்து வலையை போடு, கஸ்டிங் பண்ணு, இதை பண்ணுன்னு எல்லாம் மீன் தான். பிரிஞ்சிச்சு பாருங்க டக்குனு. பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க பாருங்க. அதுதான் பெரிய கூட்டம். சீல் வந்து விளாண்டுக்கிட்டு. அது என்ன பேர்டா? எது மீனுக்கு பக்கத்தில் பாரு கருப்பாக இருக்குது. அது என்னது? அது அந்த சைடு சன்பட் பண்ணுதா? குருவி ஈத்த நினைக்கிறேன். அந்த கருப்பு ஈத்த தண்ணிக்கு மேலே இருக்குமே. நிறைய இருக்காது. ஆமாம். ஆனால் என்னன்னா இப்போ குருவிங்கெல்லாம் பாருங்க ஆளை காணும். ஓகே காய்ஸ், ஹோட்டல்லேருந்து வெளியாயிட்டோம். ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக பாலைவனம் தான், டெசர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது, ஆர்என்ஆர் மாதிரி. ஆர்என்ஆர் இல்லைன்னு நினைக்கிறேன், இது டாய்லெட் நினைக்கிறேன். வெறும் ஒரே ஒரு டாய்லெட்டு. ஸோ இறங்கி ஒரு குட்டி டாய்லெட் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு 300 கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்குது. 300 கிலோமீட்டர் ஓடணும்னா டவுனுக்கு வந்துடுவோம். போன வாட்டி தங்கியிருந்தோம்ல ஒரு ஹோட்டலு, பீச் முனுக்கு மாதிரி இருந்துச்சுல டவுனில், அந்த ஹோட்டலுக்கு பின்னால் தான் தங்க போகிறோம். வேறு ஒரு ஹோட்டல். இப்போ இந்த வாட்டி வீடு எடுக்கலை, சமைச்சிக்கிட்டு நிறைய ஜாமான் தூக்கிட்டு போனோம்ல. ஸோ அதனால் ஹோட்டல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிட்டலாம் அப்படியே போயிடும். செடிங்கெல்லாம் அழகாக இருக்குல்ல. இந்த காட்டுலேயே இந்த செடி தான் இருக்குது, கெக்டஸு. இது வந்து இன்னொரு ஜாதி என்னது, எலோவேரா. எப்படி முளையுது பாருங்க எலோவேரா அங்கே காட்டில். உள்ள ஆர்என்ஆர் இல்லைல்ல, அது ஒரு அபேண்டட் டாய்லெட் போல இருக்குது. கருப்பனுங்க கண்ணாம்னான்னு முதல்ல அரிச்சிலாம் சாப்பிட்டு பிரிண்டு வச்சுருக்கானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டோம். இப்போ தான் ப்ராப்பரான ஆர்என்ஆருக்கு இறங்கியிருக்கோம். இதுதான் உண்மையான ஆர்என்ஆர். கொஞ்சம் அழகாக இருக்குது. இருங்க, காடியை லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு குரோப்பெல்லாம் வாங்கிட்டு திருப்பி இன்னொரு 300 கிலோமீட்டர் ஓடணும். ஓகே, ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. திருப்பி சாப்பிட்டுட்டு நல்ல ஆர்என்ஆர். ஆமாம். ஸோ இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. திருப்பி கேப் டவுன் பேபி. எவ்வளோ அக்யூரேட் பாருங்க. மாற்றிட்டாங்களா? மாற்றிட்டாங்க தெரியல. கேப் டவுனுக்கு வந்துட்டோம். கேப் டவுனில் ஹோட்டல் எடுத்துட்டோம். இங்கே ஒரு 3 நாள் இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுட் பஜாருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒரு ஃபுட் பஜார் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஒரு ஃபுட் பஜார் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மலேசியாவில் உள்ள பஜார் மாதிரி இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இப்போ மலேசியாவில் எல்லா இடத்துலையும் ஃபுட் பஜார்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலெல்லாம் செய்கிறாங்களே, இங்கே செய்கிறாங்க. பாப்பா ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதான்னு. ஓகேவா? இது கேப் டவுனோட கேப் டவுனோட வியூ பார்க்க போகிறீங்களா? பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் கேப் டவுன். பக்கத்தில் இருக்குது.
மத்தியானம் வெயில் அடிக்குது. இப்போ மலேசியாவில் கரெக்டாக மணி 12:10 மலேசியாவில். இங்கே வந்து 6:10. இது எப்படி இருக்குது? மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க போல இருக்குது. பஜார் இருந்துருக்குங்க. சூப்பர் மார்க்கெட், மினி மார்க்கெட்லாம் இருக்குது. எடுத்து வைக்கிறானுங்க, முடிச்சுட்டு கிளம்புறானுங்க. ஆமாம் ஆமாம், பக்கத்தில் தானே இருக்குது. நாளைக்கு வரும். ஒரு பயங்கரமான ஏரியாலாம் தாண்டி வந்து உக்காந்துட்டோம். ஒரு கடையில் பாரில் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு திருப்தி ஹோட்டலுக்கு நடந்து போனோம். ஓகேதா? கடையை சீலாப்பா உட்காந்துட்டோம், சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இல்லை, யாருக்குமே பிடிக்கல. எனக்கு என்ன வந்துச்சுன்னே தெரில. பச்சையாக புழுப்பாக இருந்துச்சு. தொட்டு நக்கி பார்த்தேன், சாப்பிட்டு பார்த்தேன், கொல கொலன்னு இருந்துச்சு. ஒரு மங்கு பாதி மங்கு சாப்பிட்டேன். நல்ல வேலை மிதிக்கல. இப்போ நல்ல வேறு கடைக்கு போகிறோம். ஒரு மாமா கடை மாதிரி ஒரு கடைக்கு வந்துட்டோம். இங்கே உள்ள மாமா கடை மாதிரியே இருக்குது. ஆனால் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கருப்பர்கள் தான் வேலை செய்கிறாங்க, பிளாக்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. இதே தறி கிடைக்காது கண்டிப்பாக. ஆனால் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன், மசாலா சாய். பார்ப்போம். மட்டன் இங்கே வந்து கடைசியாக கோழி பரட்டல், நான் மட்டன் பரட்டல், ரொட்டி சென்னாய் எல்லாம் ஆர்டர் பண்ணுறேன். ரொட்டி சென்னாய் இல்லை, அது என்ன சப்பாத்தியா? பராட்டா. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கிளப்பிங் ஏரியாவாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் வந்தோம். ஃபுல்லாக கிளப்ஸு பாரு அந்த மாதிரி பிஸியான இடமா இருக்குது. சும்மா வாக்கிங் போகிறோம். இப்போ ஒரு வாக்கிங். ஓகே, நடந்து திருப்தி ஹோட்டல்கிட்ட வர போகிறோம். இந்த மெயினான இடத்தெல்லாம் கேமரா எடுத்து ஷூட் பண்ணல நான், ஏன்னா ஒருத்தனையும் பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஜட்ஜ் பண்ணலை, ஆனால் பயமாக இருக்குது. ஸோ நல்லா கேமரா வெளியாக்கலை. அப்படியே ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு திருப்தி ஹோட்டலுக்கு போகிறோம். இன்னொரு காலை வணக்கம். இன்றைக்கி வந்து 26ஆம் தேதி காலையில் நானும் கணேசனும் ஒரு குட்டி வாக்கிங் வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முந்தி கொஞ்சம் நடப்போம், நடந்தால் கொஞ்சம் பசிக்கும்னு சொல்லிட்டு. கேப் டவுன் காலையிலே வெரி பியூட்டிஃபுல். நிறைய ஆள் நடந்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப லைஃப்லியாக இருக்குது. கைங்களாம் இன்னும் ஏந்திரிக்கல, எல்லாம் தூங்குதுங்க. நேற்று லாங் டே ட்ராவல்னால. ஸோ இப்போ ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறோம். இன்னும் பிளான் இல்லை என்ன அதுன்னு. கணேஷ்கிட்ட தான் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் சிட்டி டூரா என்ன அதுன்னு. வாங்க நடப்போம்.
காலையில் 8 மணிக்கெலாம் வெயில் வச்சு அட்டிக்குது பாருங்க, செம்ம வெயில். 5:30 மணிக்கெலாம் விடிஞ்சிருக்குல்ல, அதனால் செம்ம வெயில். சாரி, காலையிலே பசார் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி இந்த கண்ட ஜாமான்லாம் போட்டிருப்பாங்களா அந்த இடம். நம்ம அந்த மரீனா ஏரியாவா அன்றைக்கி போனோம், அது இல்லை, அது கிட்ட தானே அது. கடை திறக்கிறாங்களா கடை அடைக்கிறாங்களா? திறக்கிறாங்க நினைக்கிறேன். அப்புறமேல நிறையா கடை வந்துடும் நினைக்கிறேன். லெதர் ஜாமான் இருக்கோ பாருங்க, லெதர் ஜாமான் வச்சுருக்கானுங்க. லெதர் தெரியலையா, அதான் சொல்ல முடியாது. ஹலோ மார்னிங், நம்மளால் தான். Okay, give me 1.5. 750. Honestly, if I leave here, they can't sell less than 1.2. Mahmoud, take out the 2 is fine. They're gonna take 1.5. உண்மையான லெதர், ஒரிஜினல் லெதர் பேக்கு யோகா செஞ்சுருக்கானுங்க பாருங்க. டேபிள் மவுண்டன் பக்கத்தில் தான் இருக்கும். இதுதான் டேபிள் மவுண்டன், அதுதான் டேபிள் மவுண்டன். இது வாங்குகிறோம். இது ஹோட்டல்லே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. நடந்து வந்து ஆளுக்கு ஒரு வந்தான்மியும் குருஜி ஒரு கரிமி அடித்தாங்க. ஸோ கோப்பி ஐஸ்லாம் குடிச்சிட்டு அடுத்து ஒரு மாதிரியான பிளான் போடுதுங்க. சூதாட்ட மையத்துக்கு போகலான்னு. ஓகேவா? ஒரு போயிட்டுருக்காரு. நான் வந்து ஒரு வாக்கிங் போகலான்னு பார்க்குறேன் கடலோரத்தில். வெரி குட். இந்த கஷினோலாம் பெருசாக இருக்கும். உண்மையாக கஷினோ இருக்கும். ஸோ சும்மா சுற்றி பார்க்குறதுக்கே போகலாம். போய் பார்ப்போம், ஏதாச்சும் பெட் பண்ணி பார்ப்போம், லக் இருக்கான்னு பார்ப்போம். கஷினோ மரீனா இல்லை, அது இடம் பேர் என்ன? வாட்டர்ஃப்ரண்ட். ஓகே, இதுக்கு விளாண்டுட்டு வந்துட்டோம். நான் தேடின விளாட்டுலாம் இல்லை, நான் வேறு விளாட்டு தேடினேன். குண்டு, பம்பரம், அந்த மாதிரி. இங்கே எல்லாமே வந்து காட்டு மிஷின்லாம் வச்சுருக்காங்க. விளாடல, கணேஷ் விளாண்டாக கொஞ்ச நேரம். இப்போ வந்து வாட்டர்ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து அந்த மலை எப்படி தெரிஞ்சு பாருங்கள். சரிதா உங்கள் கண்ணுக்கு? பாருங்க யோகால போட்டை பாருங்களா, அப்படி வச்சிருக்கானுங்க. வீடு சைஸுக்கு இருக்குது, வீடு பெருசுக்கு இருக்குது. இந்த மாதிரி போட்டு வாங்கி பாய்க்கணும். டேபிள் மவுண்டன் பாருங்க. அதான் சாப்பிட்டோம் கடைசி நாளில். எல்லாம் ரெஸ்டிங் மோட்டில் இருக்குங்க. எல்லாம் ரெஸ்டிங் மோட். எங்கள் மியூசிக்லாம் வச்சுட்டு இருக்குங்க. இதுதான் ஆப்பிரிக்கன் டான்ஸ்.
இன்றைக்கி தான் கடைசி நாள் இன் ஆஃப்ரிக்கா. கடைசி நாளுன்றனால நான், தயா, நம்ம சரா 3 பேரும் நடந்து பசாருக்கு போயிட்டு முக்கியமான ஒரு கட்ட சொல்லப்பட்டேன். நம்பி போயிட்டு நேற்று ஒரு பார்பர் ஷாப்பில் உட்காந்தேன். இந்த ஊருக்கார மாதிரி மீசியெல்லாம் வெட்டி போட்டாங்க. தான் இங்கே உள்ள ஆள் மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாம் இவனுங்க இங்கே உள்ளவனுங்கெலாம் வந்தாங்கன்னா தயா கிட்ட வந்து ஆஃப்ரிக்கா பஸ்ஸை தான் பேசுகிறானுங்க. ஐயோ பிரே. ஸோ 3 பேரும் முன்னுக்கு பசார் இருக்குது ஹோட்டல்கிட்ட. பசாரில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு கிஃப்ட்டு ஆஃபீஸில் உள்ள பிள்ளைங்களுக்கு, வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு தென் வந்து பேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு டவுனில் ரவுண்ட் அடிச்சுட்டு தென் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடணும். நாளைக்கு காலையிலேயே ஏர்போர்ட் போகணும். 10 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். செக்இன் பண்ணிடணும் 10 மணிக்கெலாம். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி எல்லாம் செஞ்சிடணும். ஆமாம், இது வந்து கண்டிப்பாக உங்களோட ஏதாவது ஃபோர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது. ஆமாம், இங்கே மக்காமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நானும் இதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிரேத்தா சப்பு. ஸோ இந்த வண்டிலாம் வந்து எல்லாம் கொஞ்சம் காராட்டனுங்க தான் ஓட்டுறானுங்க. டக்குன்னு நிப்பாட்டிட்டு இங்கே போறியா அங்கே போறியான்னு கேட்பானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். இந்த வண்டிலாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா ஊபரு அந்த மாதிரி தான் தேடணும். கையில் 500 ரூபா பாருங்க. இந்த பஸ்ஸார் பார்க்கலையா? நேற்று இது இங்கே தான் வாங்கினேன் பைக்லாம். இருங்க, சோப்பு லைட் வந்துருக்கு. நேற்று நிறைய கடை இருந்துச்சுல சண்டேனால. நேற்று சண்டே நிறைய கடை இருந்துச்சு. நீங்கள் போனது வேறு கடையோ? நாங்கள் போகிறதுல ஷாப் கடையாக இருக்குல்ல உள்ள. ஓ, அந்த சைட்டோ? இப்போ பாருங்க, நேற்று நிறைய திறந்து வச்சுருந்தானுங்க. அந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே தான் பைக் வாங்கினோம். நான் நேற்று வாங்கினவங்ககிட்ட போய் பார்த்துட்டு ஹேண்ட்பேக்கு சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குதான்னு ஏதாச்சும் பார்த்துட்டு வருவோம். இது வந்து புத்தளைங்க ஸ்ட்ரீட் மாதிரி ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வந்து நம்ம பார்கெயின் பண்ணோம். அவன் ஒரு வேலை சொல்லுவான், நம்ம ஒரு வேலை சொல்லணும். அதான் நேரடியாக எங்கே கிளம்புறோம்? எப்படி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் தரப்போம். என்ன ரூட் அதுன்னா அந்த ரூட் பேர் செம்ப்மேன் ரூட் நினைக்கிறேன். CHMP செம்ப்மேன் ரூட். என்ன இருக்குது அங்கே? செம்ப்மேன் ரூட். ஊர் யாரோ ஆஃப்ரிக்கன் மெக்சிகன் உட்காந்து. ஓகே, பசாருக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. நான் என்னது சராலாம் தயாலாம் வாங்கிட்டோம். இப்போ ஜலான் பண்ண போகிறோம். போயிட்டு சாப்பாடு பாடுயோ. ஓகே, இதோட ஜலான் ஆரம்பிக்க போகுது. சாப்பிட வந்தோம். இந்த இடம் வந்து பேராகிளைடிங் வந்து லெண்டிங் பண்ணுற இடம். இந்த திடல் எங்கேருந்து பாயிறாங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த உச்சி, இந்த உச்சி இருக்குல்ல, இந்த மலையோட உச்சியிலேருந்து பாஞ்சி இவருங்க மேலே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கேருந்து பாஞ்சி அங்கேருந்து அப்படியே கிளைட் பண்ணி 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 வந்து கடைசியாக இங்கே லெண்டிங் பண்ணுறாங்க கடலோரத்தில்.
ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் கேம்ஸ் இங்கே உள்ளது. ஸோ இவங்கெல்லாம் அதில் விளாடுறவங்க. இது பாருங்க, இவங்க எல்லாம் பேராகிளைடிங்கோட மேனேஜ் பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட வந்திருக்கோம். கடலோரத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டு, இந்த பங்களூனு தேடல், நல்ல வியூ, நல்ல குவாலிட்டி சாப்பாடு. ஸோ எல்லாம் ஒயிட்ஸ் தான் இருக்காங்க இங்கே, எல்லாம் அழகானுங்க. மேபி டூரிஸ்ட் இல்லைன்னா இங்குள்ள லோக்கல்ஸ். ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் நைனா போட்டு நிற்கிறேன். நேராக நைனாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணி நேராக கொண்டு போகிறாங்க. எங்கேக்கு ஓகே. இருக்கு பாருங்க வியூ. அது வந்து காலை வணக்கம். 28ஆம் தேதி காலை மணி இங்கே ஒரு 8:30 கடைசி நாள். இன்றைக்கி கிளம்புறோம். பேக்கெலாம் பேக்கிங் பண்ணிட்டேன், எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கீழே போயிட்டு பேக்கை ரேப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லேப்பா பண்ணேன்னா கைங்க எல்லாம் வந்துருச்சிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். லாங் ஃப்ளைட்டு. இங்கே போய் வெயிட் பண்ணி ஒரு 3 ஹவர். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு துபாய்க்கு, அது ஒரு 7-8 ஹவருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 2-3 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி மலேசியாவுக்கு, அது ஒரு 7-8 ஹவரு. ஸோ டோட்டலாக இப்போ காலையில் கிளம்புறேன். இப்போ உதாரணத்துக்கு மலேசியா டைமு மணி 2:30 மலேசியாவில். நான் நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் போய் சேருவேன் மலேசியாவிலே. ஸோ அப்படி பார்த்தாலும் மலேசியாவுக்கு 1.5 நாள், இங்கேருந்து கிளம்புறது 2 நாள் மாதிரி இருக்குது. 2 நாள் தான், 1.5 நாள்னால் 2 நாள் தானே. ஸோ ஜேர்னி பிகின்ஸ் பேக் டு மலேசியா. போய் பிள்ளைங்களை பார்க்கணும். ஓகேவா? அதை போய் பேக்கை ரேப் பண்ணும். இங்கே கொடுத்துட்டேன் ரேப் பண்ண சொல்லி. ஏன்னா அன்றைக்கி தான் ஜோனஸ்பர்க்கில் நம்ம டாக்டரோட பேக்கெலாம் உடச்சிட்டானுங்களே. ஸோ ரேப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு சின்ன மினி மார்க்கெட்டுக்கு போகிறேன். ஏன்னா 7-8 ஹவர் ஒரு வாட்டியும் உட்காந்துருக்கணும். அப்புறம் ஏதாச்சும் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா முட்டாய் லேசாக சின்ன முட்டாய்ங்க வாங்கி வச்சுக்க போகிறேன். மிட்டாயில் ஏதாச்சும் நம்ம ஊர்னா அசாம் வாங்கி வச்சுக்கலாம். இங்கே அசாம்லாம் இல்லை. இங்கே அசாமுக்கு பதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஜெர்க்கின்னு சொல்லுவாங்களே, இறைச்ச காய வச்சு முதல்ல இறைச்சி, அந்த இறைச்சி, இந்த இறைச்சி, இந்த இறைச்சி, அந்த இறைச்சின்னு சொல்லிட்டு எல்லா இறைச்சியும் காய வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே வந்து
நொறுவு ஜாமா மாதிரி அதுதான் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மினி மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன். பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். இதுதான் அந்த காஞ்சி போன இறைச்சி, எல்லாம் காஞ்ச இறைச்சி தான் இருக்கும். அந்த முட்டாய் இருக்குது, இந்த கடையில் கொஞ்சம் முட்டாய் இருக்குது, முட்டாய் வாங்கிட்டேன். பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, ஜாமான்லாம் ஏற்ற போகிறோம். இதோட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு குட் பை, இதோட மலேசியாவுக்கு ஆய். மலேசியாவுக்கு போயிட்டு அடுத்த ஜேர்னியை பிளான் பண்ணணும். அடுத்து சுலவேசி போக போகிறேன், அதான் பிளான். பார்ப்போம் பிளான் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, எல்லாம் ஏறுதுங்க. மிஸ்டர் கணேசன் இந்த வீல். ஓகேவா Asli? Balik kampung. Balik kampung. Bye to South Africa. வீட்டில் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? ஒய்ஃபு பிள்ளைங்க தான் கண்டிப்பாக. ஏன்? Hello brother. இன்னும் அப்புறம் வீடியோ எடுங்க. ஓகே. Okay. Back to. Nanti baru ya. Yang kita bunyi 1 ekar 1.3 million. என்ன பண்றா? கம்மி அது. ரசமும் நெத்திலி சம்பளமா? Nanti sambung ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. on ரெடியாக இருக்கு. Masa itu saya sendiri tak tahu ada yang kita nak bayar 300,000 untuk JP. நாளைக்கு ஓ, நீங்கள் பாருங்களா, கடை நிறையா இருக்குது. ஓகே, டேபிள் மவுண்டன். டேபிள் மவுண்டன்லாம் மிஸ் பண்ணுறோம். ஜோகிங் போனதெல்லாம் மிஸ் பண்ணுது. இன்னைக்கு சரியான காற்றுலாம் கிடக்கும்போது காலைல மேலே பாருங்க, மவுண்டனை வானம் மறைச்சிருச்சு. திடீர்னு ஆரம்பிச்சு வெயில் அடிச்சுட்டு அப்படி திடீர்னு இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்த நாள்லேருந்து இந்த 2 நாள் தான் வானமே தெரியுது. திரும்ப வெள்ளை கலர் வானம், கிளவுட்ஸ் இருக்குது. இத்தனை நாளாக கிளவுட்ஸே இல்லை. ஆஃப்ரிக்காவுக்கு பாபாய், டேபிள் மவுண்டனுக்கு பாபாய். காடி ஓட்டிட்டேன். இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் காடி சேஃப்டியாக ஓட்டிருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல். சேஃப்டியா? ஏன்னா 100 மேலே ஓட்ட முடியாதுல்ல. ஆமாம், இந்த நாட்டிலே ஓட்டிடுச்சு. 180 240 ஓடிடுச்சேன். சரி சார். ஆமாம், இந்த ஹைவேல இங்கே இந்த ஹைவே போகிறது ஜெர்மனி. ஹைவே ஜெர்மனியில் 260 ஓட்டல. மேமா அங்கே ஸ்பீட் லிமிட் அவ்வளோவா? ஸ்பீட் லிமிட் இல்லை. ஹைவேல மட்டும் ஸ்பீட் லிமிட் இல்லை. ஜெர்மனி இன்னும் 10 வருஷம் வந்துட்டோம். another 10 years. ஓகே, செக்இன்லாம் பண்ணி பூந்துட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டு தான். ஆத்தாவை பார்க்க போகிறேன். இதோட மணி எத்தனை? இந்த ஊர் டைமா நம்ம ஊர் டைமா? இந்த ஊர் டைம் எக்ஸாக்ட்லி 10:49 தான். ஓ, வெள்ளனையாக வந்துட்டோம். 1 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அந்த புலாவாயில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால எங்கே போனாலும் 2 hours பிஃபோர் வந்து நின்றுடணும். அதான் ஒரு பயம் இருக்குது. பட் ஓகே தான், வெள்ளையாக வந்துட்டு லேப்பாக பண்ணிவிட்டு ஒரு 2 hour மக்கான் பண்ணோம். முடிச்சுட்டு அதோட ஏற வேண்டியது தான். எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நெல்சன் மண்டேலா கூட கடைசி செல்ஃபி. இதோட அங்கே போய் அனுவார் கூட தான் எடுக்கணும். எடுங்க, ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன? ஹலோ, இதோடு அங்கே போய் அனுவார் கூட தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதனால்
நெல்சன் மண்டேலா கூட ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிச்சிங்க. டீம் பாருங்க. மணி 12:30 ஆயிடுச்சு. உட்காந்தோம், தண்ணி குடித்தோம், கேக் சாப்பிட்டோம். இப்போ உள்ளே போகிற டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செக்இன் பண்ணணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே பூந்துட்டு, ஃப்ளைட்டில் பூந்துட்டு இதோட நேராக துபாய் தான். துபாய்க்கு அடிக்க வேண்டியது தான். 2 படம் பார்த்தோன்னா, ஒரு தூக்கம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் துபாய்க்கு போய் சேர்றதுக்கு. அதான் இப்போ உள்ள பிளான். ஓகேவா? ரொம்ப தான் இருக்குங்களா? எனக்கு தான் கால் பண்ணுறீங்களா? இல்லை, அவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க. எங்கே அதுங்க உள்ள புந்துருச்சிங்களா? அதான் தெரியல. நம்மளை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க, கொடுமை பண்ணி தெருவில் உட்கார வச்சுட்டாங்களா? நாக்காளி இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டால் இன்ட்ரெஸ்ட் ரோட்டில் தெருவில் உட்காந்துருக்காங்க. சாரா கவலைப்படுறாங்க. ஓகே, ஐயோ எமிரேட்ஸோட ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே பூர வரும். பூந்தனோட படுக்கிறோம். நான் ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நினைக்கிறேன் ஒரு 6 ஹவருக்கு மேலே பறந்தாச்சு. ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை தாண்டலை. மத்தியானம் 1 மணிக்கு ஃப்ளைட் எடுத்தோம். பாருங்க, இருட்டிருச்சு வெளியே. புதா கப்பைக்கு வெளியே அது. ஸோ இருட்டிருச்சு. மலேசியாவில் இப்போ 1:30 மணி ராத்திரி. நான் 1:30 மணி மத்தியானத்துக்கு எடுத்தேன் ஃப்ளைட்டு. எங்கே? கேப் டவுனில். ஸோ ஒரு 2 படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு நினைக்கிறேன். படுத்துட்டு துபாயில் இறங்கி திருப்பி ஒரு 2-3 ஹவர் கழிச்சு 2 ஹவர் கழிச்சு திருப்பி இன்னொரு ஃப்ளைட் எடுக்கணும். அதுவும் அதே மணி நேரம், அதே மாதிரி தான். ஓகே, எல்லோரும் தூங்குறாங்க. ஓகே, துபாயில் இறங்கும் போது பார்ப்போம். வண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. மணி மலேசியாவில் 3:50. ஒரு 2வது வண்டி சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டேன். கட்டுறேன். ஸோ பழம், 2 பழம், பாபிக்யூ மீட் ஒன்று இருக்குது, ரொட்டி, தண்ணி. ஸோ சாப்பிட்டுட்டு லேண்டிங் பண்ணுற வேலையை பார்ப்போம். மலேசியா டைம் மணி 4:05 காலையில், விடிய காலையில். ஒரு 5 நிமிஷத்தில் லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க துபாயில். ஒரு 5 நிமிஷம்ல. ஸோ அப்படி பார்த்தாலும் இறங்கி இது பண்ணி போகிறதுக்கு டைம் ஆயிரும். மணி 5 ஆயிரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளேன் மாற்றணும். இப்போ லேண்ட் தெரியுது கடல்லேருந்து நினைக்கிறேன். அதுதான் துபாய். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அது ஒன்று தெரியுது. பாருங்க, அதுதான் துபாய். துபாய் குறுக்கு சந்தை. ஸோ இதோட லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகும். ஓகே ஓகே, இறங்குறோம். சொன்ன மாதிரி மணி 5.
ஷேக்கை பார்க்கணும். வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க விவேகானந்த தெருவில். அவ்வளோ போய் பார்த்துட்டு திருப்தி இன்னொரு 7-8 ஹவர்னு பறக்கணும்னு நினச்சா தலை சுற்றுதுல. பட் என்ன செய்யறது, பறந்து ஆகணும். ஓகே, வந்து லேண்டிங் பண்ண போகிறோம். சத்தம் கேட்கும் பாருங்க, தன்னார் முண்டாருன்னு இறங்குறது ஆடுதா. ஓகே, ஆடிருச்சு, இறங்கிருச்சு. சரி, எப்போ உள்ள பார்ப்போம். ஓகே, இறங்கி கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் பெருச்ச மரம் முளைஞ்சிருக்கு. இது வந்து மணி 1:30 லோக்கல் டைம். நம்ம ஊர் டைம் வந்து மணி காலையில் 6 ஆயிடுச்சு மலேசியா டைம். ஸோ இங்கே வந்து ராத்திரி 1:30. ஸோ இங்கே உள்ள டைம் வந்து மணி 3:30 நான் ஃப்ளைட் எடுக்கிறேன். அப்படின்னா மலேசியா டைமுக்கு வந்து ஒரு 9 மணி போல் வரும். அதனால தான் 3 மணிக்கு வந்து சேர்றேன்னு போட்டிருக்கு. ஸோ இன்னொரு 10 ஹவர் ஓட்டணும். அப்படி நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன். வந்து சேர மாட்டுது. நாளாக அவ்வளோ பெருசு கட்டி போட்டிருக்கானுங்க. ஐயோ, ஆள் சரியான ஆள். விட்டிய காலையில் 1 மணிக்கும் பாருங்கள். ஏன்னா துபாய் ஏர்போர்ட் வந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட் நிறையா இருக்கும். அதனால் ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். மலேசியா டைம் வந்து 8:10. இங்குள்ள டைம் வந்துட்டு 2:45 நினைக்கிறேன். 2:45 இங்குள்ள டைம். ஸோ 8 மணி 9 மணிக்கு வெளியாகும். ஸோ இந்த ஃப்ளைட்லேயும் ஆள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஏறினா தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி பக்கத்தில் யாரும் உட்காரக்கூடாது. நல்லா காலை பரப்பிக்கிட்டு தூங்கிட்டு வரலாம். பார்ப்போம். வேண்டிக்குவோம் துபாய் சாமிக்கிட்ட. செம்ம தூக்கம்ல, கண்டு சொக்கி இழுக்குது. ஆஃப்ரிக்காவில் இப்போ தூக்குறேன். நல்லா தூக்கம் எனக்கு சொக்கி இழுக்குது. ஒழுங்காக தூங்க முடியல. மணி மலேசியா டைம் வந்து 12:30 மணி. சென்னை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டு செம்ம ஃபுல்லு. தெரில 3 மணிக்கு சேர்ற மாதிரி 2 மணிக்கு சேருவோமான்னு. மலேசியாவில் இறங்கி வீட்டில் போய் படுத்து தூங்கணும்லாம். எப்போ ஓகே, மலேசியாவுக்குள்ளே வந்தாச்சு. விடிஞ்சிருச்சு. இருட்டுலேருந்து டக்குன்னு பகலாயிருச்சு. நினைக்கிறேன் இன்னும் ஒரு மணி 2:20. ஒரு 1/2 ஹவரில் உள்ளே இறங்கிடும். இன்னொரு 20 நிமிஷத்துக்குள்ளே இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம் மலேசியா கிட்ட. இறங்கி போனோம்ல.
பில்டிங்கில் போய் பார்க்கணும். வெளிச்சமாயிருச்சு. பேக்கை தூக்கிக்கிட்டு ட்ரெயின் எடுத்து கேலை டூருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுக்கணும். ஏன்னா ட்ரெயின் இல்லை, ஸோ அதனால் பஸ் எடுத்து போகிறேன். இப்போது அது ஒரு ஜேர்னி, அது ஒரு 3-4 மணி நேரம் பிடிக்குமே. வந்துட்டேன், நான் வந்துட்டேன். அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருட்டி மலேசியாவை பார்க்குறதுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெயின் எடுத்து பஸ்ஸு எடுத்து வீட்டுக்கு போனோம். இன்னும் ரவுண்டு தூங்கணும். அதே மாதிரி நினச்சா இருக்குது. காடி வச்சுட்டு போயிருந்தேன்னா அப்படியே காடி விட்டு போயிருப்பேன். 21 நாள் எப்படி வைக்கிறது ஏர்போர்ட்டில். பட்ஸ் ஓகே. சூடாப்பாலே ஓகே. ஷட்டர் ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ வந்து பேக்கை தேடி போய் எடுக்கணும். பேக்கை இந்த பேக் எடுக்கிறது ஒரு தலைவலி தான். பேக்கை போய் எடுக்கிறது அரைவல் போய் பேக்கை எடுத்துட்டு கஸ்டாமில் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ட்ரெயின் எடுத்து கேலையை 2 போகணும். அப்புறம் அங்கே போய் பஸ்ஸை வேறு தேடணும். கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்க முடியல. இந்த பொம்பளை ஃபோன் அடித்து கச்சோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கேலாய்க்கு போகிறேன். நடுவில் இது டிஸ்டர்பு, சரியான டிஸ்டர்ப். இது ஏன் டோர்ச்சரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஓகே, ஒரு தோசை, ஆட்டுக்கறி, சட்னி, இறைச்சி வேணாம், கறி இல்லைன்னா கோழி கறி மட்டும் கூட ஓகே தான். ஒரு அது பேர் என்ன, தேத்தாரி. ஏன் அப்படி இருக்கீங்க? ஓகேவா? நல்லா இருக்கு. அது இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம், சொல்லிட்டேன். தோசை சொன்னேன். ஆப்பிரிக்காவில் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. வீடியோலையா? ஓ ஆமாம். அவர் அந்த கடையில் வேலை செய்கிறவர். அவர் ஃபுல்லு இதில் வந்து இறங்கி தான் அந்த இங்கிலீஷை பேசுனது. பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆமாம். தேங்க்ஸ் பார்க்குறதுக்கு. போட்டு எடுத்துருவாங்க. நீங்கள் ஆப்பிரிக்கா வீடியோ பார்த்துருக்குங்க, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்குங்க. வந்தனோட கேட்குதுங்க, ஏன்னா இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இங்கே நிற்கிறீங்க. முதல்ல சாப்பிடுவோம் ஒரு நல்ல தோசை. இங்கே கால் கூப்பிட்டு சொல்லுதுங்க, தோசை எடுத்துட்டாரு. ரைட்டு. இது என்ன கறி? மசாலா சிக்கன் தோசை நல்லா இருக்கு. ஆப்பிரிக்கா வந்துருக்கீங்க, சாப்பாடு தோசை. ஆமாம். ஆஹா, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே தான், ரொம்ப தேங்க்ஸ். அட நம்மூரை போல வருமா ஓகே. சாப்பாடு வந்துருச்சு. 21 நாள் கழிச்சு. சிக்கன் கிரேவி, தால், டொமேட்டோ சட்னியா? ஓகே, சட்னி சாப்பிடுவோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? Very nice, huh? Very nice. Very nice, sir. What is this? Gravy mixing.
சம்பால் அந்த மாதிரியா? அந்த மாதிரி சம்பால் சிக்கன். ஓ, யோகா இருக்குது. நல்லா இருக்கும் மசாலா சிக்கன். மசாலா சிக்கன். ஆமாம், மசாலா சிக்கன், செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஓ, செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஓகே ஓகே. நம்ம ஃபேன் நான் தீவிரமான ஃபேன். ஆமாம். நான் பார்த்துட்டு ஓஹோ, இங்கே அடைச்சிட்டேன் நான். ஏன்னா இன்னும் ஏன் இடையில போடாமல் இருந்தீங்க? எனக்கு இருந்துட்டு அப்போ தான் பார்த்தேன். ஹேக் பண்ணிட்டானுங்க ரஷ்யாவிலேருந்து. என்னோட எல்லா சேனல்லேருந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணிவிட்டு. ஆமாம், அந்த பேர்ட் ஆயில் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இது போட்டுருக்கீங்க. எல்லாம் அந்த இது எல்லாம் அந்த நிஃபானோட வந்து ஒரு வீடியோ போட்டது, அப்புறம் வந்து ஃபிஷிங் பண்ணும்போது அதை நான் சினிமாலாம் சாப்பிட்டு அது ஒரு வீடியோ போட்டது. அதெல்லாம் ஹேக் ஆகி அப்புறம் திருப்பி திறந்து அப்புறம் தான் பழைய வீடியோங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி இப்போ சரி 21 நாள் போகிறேன்னே சும்மா அப்படி ஏற்றி வந்துட்டு இப்போ திருப்பி ஏற்றிக்கிட்டு. ரொம்ப பயங்கரம். நான் ஊரில் இங்கே வரது, மலேசியா வரதுக்கு முன்னாடி நான் பயங்கரமான பயணம் ஊர்லேவா? ஊர்லேயே. ஆமாம், அப்போ ரொம்ப பேர் யூடியூபர் இந்தியாவில் கூட ரொம்ப இல்லை. அப்போ இல்லை. மலேசியா நான் பார்த்தோன்னா ரொம்ப இன்றைக்கி நேராக பார்த்துட்டோம். நேரம் பார்த்தேன். பரவாயில்ல, நான் மீசெல்லாம் இல்லை, தாடிலாம் இல்லை, அடையாளம் தெரியுது. ஆமாம், நான் இங்கே இது 2 இருந்தால் போதும். இதை பார்த்தா ஈஸியாக இருந்துச்சு. ஓகே தான். சாப்பிட்டீங்களா? நான் பஸ்ஸு எடுத்து நான் இடையில ஒரு வாட்டி பஸ்ஸை எடுத்தேன். பஸ்ஸா நீங்கள் போகிற கேல 1க்கு போய்க்கோ. போன கேல 1 இருந்து போனீங்க, வேலை 2 ஒன்று தானே. அந்த வீடியோவும் பார்த்தேன். இங்கே வரலையா? அதான் நான் பார்த்தேன். மட்டும்லாம் வந்தால் இங்கே வந்துட்டு போயிருக்கோம். கடற்கரை நான் போகும்போது அப்படியே போயிட்டேன். ட்ரெயின் எடுத்து ஈப்போலேருந்து ட்ரெயின் எடுத்து அப்படியே போயிட்டேன். வெரி குட், வெரி குட். மலேசியா. லோக்கல். இல்லை, ஓகே, இதே போதும். இல்லை, வேணாம். ஊர் எந்த ஊர்? என் ஊர் நான் ஒரு பட்டுக்கோட்டைண்ணே. பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் என்னன்னு சொன்னால் தெரியும் உங்களை? மணி பட்டுக்கோட்டை நம்ம பேர் மணிகண்டன் தான். மணிகண்டன் தானா? தம்பி பேர் சபா. நானும் பட்டுக்கோட்டை தான். அப்படி பட்டுக்கோட்டையில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறீங்க? யாருமே உங்கள் கூட்டாளிங்க பார்த்தா அந்த வீடியோவை இதை பார்த்து வீடியோ பார்த்தாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நாங்களாம் உங்களுக்கு முன்னையிலேருந்து ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து முன்னே ஊரில் இருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப இருக்கும். தேங்க்ஸ். இவர் அமைதியாக இருக்காங்க. என் பேர் வெங்கடேஷ். நாகப்பட்டினம். ஓகே. தந்தை நீங்கள் பழைய யூடியூப் இதிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க, இப்போ நேராக பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களை பார்த்ததுக்கு. இத்தனை நாள் கழிச்சு வந்து தோசை சாப்பிட்றது அதுக்கு மேலே சந்தோஷம். ஆன் டாப் ஆஃப் தட் டே தரே. வெரி குட். இதோட பொண்டாட்டி சமையல் சாப்பிட்ணும். கடைசியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். இதோட இப்போ தான் இந்த பையன் எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தார் பஸ் வர வரைக்கும். பேர் இம்ரான் நினைக்கிறேன். காடி சேல்ஸ்மேன் ரிஜார்ட்டில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நினைக்கிறேன் 10 மணி ஆயிரம் போய் சேர. வீட்டுக்கு போக 11 ஆயிரம். ஓகே, இறங்கியாச்சு. பஸ்ஸில் ஃபோன் வச்சுக்கிட்டு என்னோடய கிளாஸ்மேட் குமரன் சிங்கப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு லயம் பண்ணிக்கிட்டே டைம் ஓடிடுச்சு. கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன். என் ஒய்ஃப் வந்திருக்கு. இறங்கி பேக்கு தூக்கிட்டு என் ஒய்ஃபை போய் தேடணும். இறங்கிட்டாங்க. பிள்ளைங்க வந்திருக்கானுங்க, என் செல்லங்க 2 செல்லமும் வந்திருக்கானுங்க. அப்போ செல்லம்
Hey, you came with Amma. I thought you guys sleeping. Huh? Amma wake you up. No. How are you? Good. How are you, David? Fine. You miss Appa? Yes. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாவா? மணி இத்தனை ஆயிடுச்சு, வேலை முடியலையா உங்களுக்கு? இப்போ தான் முடிஞ்சிச்சா? ஓகே ஓகே ஓகே. 3 வாரம் ஆச்சு பார்த்து, அதனால தான். பாசமலை பொங்குறேன் ஓகே. Selamat pulang ke tanah air. பொண்டாட்டி வாங்க பொண்டாட்டி Kenapa? இதுதான் இருக்கணும். இவனை தூக்கிக்கிட்டேன் வந்து பாஞ்சிக்கிட்டேன். Ya. சரிவா, நான் பிடிச்சிக்கோ. கம்மா அப்பா குஷ் இது. அப்புறம் மிஸ் பண்ணியிருப்பியா மாமாவை? மிஸ் பண்ணலையா? ஓகே, வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவோம். Nasi lemak lah. இங்கே காடியை காணோம். Suneshan, you were sleepy, right? Huh? Amma wake you up, ah? Yeah, because just now when I was watching TV, I never noticed you were turning. தூங்கிட்டு இருக்கிறவனுங்க இப்போ ஜீவேஷ் இல்லையா வீட்டில்? ஓ ஓகே ஓகே ஓகே. இங்கே தூரமாக போட்டிருக்க. ஓகே வந்தாச்சு. ஓகே, என்னோட டைம் காடி ஓட்டுறதுக்கு. எஸ், அப்பா நோ ஹவ் டு டிரைவ். அதிசயமாக கேட்குற, அப்பா வில் டிரைவ் ஆனு. Because it's Amma's car. I thought you were sitting. Yeah, Appa will drive. ஓகே, அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ஈப்போக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆஃப்ரிக்காவோட ட்ரிப்போட கடைசி தான். ஸோ ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. நிறைய குட் மெமரிஸு, மறக்க முடியாத மெமரிஸ், நிறையா விஷயம் நடந்துச்சு. நம்ம கூட வந்தவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க. இது லைஃப்பில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்வீட் மெமரிஸோட டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சேரும். எனிவே, மிஸ் யூ ஆல். தேங்க்யூ கணேசன் ஃபார் த ட்ரிப். அருமையாக பிளான் பண்ணி அழகாக கொண்டு போனதுக்கு. மற்றபடி மிஸ்டர் யோபோ குருஜி, வெரி நாலேஜபிள் பர்சன். நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய நாலேஜோட மனசாக இருந்தார். என்ன இதாக இருந்தாலும் அதை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த சைடு டாக்டரு ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டரு, டவுன் டு அர்த்தான மனுஷன். சேம் டைம் உங்கள் எல்லாரோட ஃபேவரெட்டு நம்ம டத்தோ. ஒரு விஷயத்தை எப்படி ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் செஞ்சால் அதை எப்படி இறங்கி ஃபுல்லாக செய்யணுமோ அதை வந்துட்டு, எஸ், லிவிங் இஸ் லைஃப் டு த ஃபுல்னஸ். எதுலேயுமே குறை வைக்காமல் வாழ்கிற ஒரு மனுஷன். அப்புறம் சரா, மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அப்புறம் தயா, ஒரு ஜாலியான கேரக்டரு. எல்லாரையும் அங்கே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக பழக சான்ஸ் கிடச்சி. ஸோ நீங்களும் என்னோடய ஜேர்னியில் ஃபுல்லாக வந்தீங்க. இந்த வீடியோ இந்த கடைசி கட்டம் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப தேங்க்ஸு. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிடுங்க. ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இதுதான் டாக்டர், வாய் பாருங்கள்.
அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மலேசியா வந்தால் எல்லாமே கல்லுக்கடையில் தான் இருந்திருக்கும். எவ்வளோ நல்லா துவைக்கலன்னு தெரில. பொண்ணகப்பு இவ்வளோ குதிரைலாம் கழுத்து பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. இப்போதான் சொல்கிறான் மிருகத்தை வந்து நான் காதல் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன்னு. காட்டுக்குள்ளே பூந்து வளைஞ்சி போகிறாங்க. ஆனால் நம்ம கைங்க இந்த மானை பெப்பர் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த செத்து போயிடும். அதான் நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க இங்கே பொண்ணு எடுக்கிறதுக்கு. என் வீட்டு செருப்படி ரத்த ஓகேவா? வீட்டு எப்படி ஊசியை பண்ணுறீங்களா? ஒரே இடத்துல இருக்கிறானுங்க பாருங்க. அங்கே பாருங்க. ஐயோ இதெல்லாம் அங்கே நார்மலாக பார்க்க கிடைக்காது. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் போன நல்லா தமிழ் பேசுது. அதுலையா ஓகேல இவங்க வந்து கொஞ்சம் கராட்டான ஆளு. இதெல்லாம் பயப்பட மாட்டாரு. ரத்தோ இது சிசேரியனா நார்மல் பர்த்தா? மூலம் ஆபரேஷன் மாதிரி இருக்கு. Can you see him there coming? It's a local. Yes sir, please come sir. நான் வந்ததுலேருந்து அவர் பேக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல பேக்காக இருந்துச்சு. யார் அவர் பேக்குக்குள்ளே கை விடுவாங்க. உங்கள் பேக்கில் கையை விட்டாங்களா? மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. குறும்பென்றால் ஒரு கரும்பாக. ஆமாம் இந்த பட்டன்லாம் அமுத்தக்கூடாது. இப்போ இந்த பட்டன்லாம் அமுத்தக்கூடாதுன்னு சொன்னோன்னா ஆமாம் வாங்க ஒரே என்ன எவ்வளோ மைக்கை தட்டாம வச்சிருக்கீங்க? ரெக்கார்ட் தட்டம். We care about each other, we share our life together, we are gonna be there forever too, la la. You always got my back, you always made me laugh, I know you would be there, oh my friend. Friendship, nam kanavugalai, friendship, nam ninavugalai, friendship, nam medayangalai, kula cool. Friendship, samaragalai, friendship, idu vida vidamai, friendship, nam kavalagalai, kula cool. ஃபோட்டோ எடுப்போம். போஸ்ட் கொடுங்க. சாரி நானே பயந்துட்டேன்லா. சிறுதே கூத்தடிப்போம் உடல் வலித்திடும் அறைகளால் அழைத்தே குதுகலிப்போம். நான் ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதது. எங்கள் அன்செஸ்டர், எங்கள் குள்ளு தாத்தாலாம் இங்கே வந்திருக்கிறாரு. அதோட ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்தப்போ வந்து டாய்லெட்டாக இருக்குன்னு இங்கே உக்காந்தது. அவர் அப்போல்லாம் வேட்டி தானே கட்டுவாங்க. கால் வச்சு இல்லை, வேட்டி கட்டிட்டு இப்படி உட்காந்தது. அந்த ரெண்டு இதோ அந்த இதோ கரெக்டாக அதை அச்சு வந்து அடிச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியுதுன்னா உங்க தாத்தாவோட பொருள் வந்து ரொம்ப வெயிட்டா. நீ பிடித்தாலும் என் நண்பன் தானடா. நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் துணை நீதானடா. மனசை பாஞ்சிட்டாங்க.
எடுக்க போகிறேன். நான் கடலில் குளித்தா தாறுமாறாக குளிப்பேன். ஸோ அதனால் நான் வீடியோவில் காமிக்க மாட்டேன். பயந்துடுவீங்க பார்த்தீங்கன்னா. உங்களால் அதிலேருந்து மீற முடியாது. ஓகேவா? ஏய் ஐயாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, குளிக்க போகிறோம். நாட்டுக்கு நாளும் தோளும் நிலைத்திட வேண்டும், நிலைத்து செயல்படு என் தோழா, நிலைத்து செயல்படு என் தோழா. நாடுன்னு செய்தது உனக்கு, அந்த கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன். இந்த நாளும் உலகம் வாழும் வரையில் எனக்கு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லாலா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன லால எழுதி ஒன்றுமே வரமாட்டுக்கலாம் மண்டையில். முடியல தெரியல. ஒரு நீங்க பாருங்க, அத பதில் சொல்லுங்க. லைலா காலேஜ் மைனா மச்சம்மா பாட்ட கொஞ்சம் கேட்டுக்கோ. தகிட 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 தகிட.